ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஜாவாவில் இன்டர்ஃபேஸ்னால் என்ன பார்க்குறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பற்றி பார்த்தோம். ஸோ அது கூட தான் இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வரும். பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ட்னா பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் என்னென்னு கொஞ்சம் தியரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதை பார்த்து இல்லாமல் நார்மல் மெத்தடு, நார்மல் ஃபங்க்ஷனும் இருக்கலாம் அதில். ஓகே, நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது, நம்ம பாலிமாரிசம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ்னு பார்த்திங்கன்னா இந்த மூணுமே அதில் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வெறும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது. அதில் நார்மல் ஃபங்க்ஷன் எதுவும் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அதில் எந்த ஆப்ஜெக்ட்டும் நம்மளால் அது எந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கவும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்தியன் கரன்சி இருந்தால் என்ன செய்வோம். ஸோ கொடுப்போம், கடையில் வாங்கிடுவாங்க. ஸோ இதே நம்ம வந்து ஃபாரின் போகிறோம். ஸோ ஃபாரினில் வந்து இதே இந்தியன் கரன்சி கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து டாலர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணணும் ஒன்று தான். ஸோ வெளிநாட்டில் எங்கே யூஸ் பண்ணாலும் சரி தான். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம டாலர்னா ஆயிரும். ஸோ இந்தியன் கரன்சினா இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். நம்மளுக்கும் அந்த இதுக்கும் மணிக்கும் நடுவில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தக்கன அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு மாறிக்கிடும். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நிச்சயம் பண்ணால் ஸோ நான் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணேன். ஸோ எப்படி இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணால் இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ். ஸோ நான் இதுக்கு வந்து கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கலாம். கிரெடிட் கார்டு. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் ஸ்பேஸ் வருது, அதனால் நான் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெறுமனையாக நம்மளால் வெறும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிரெடிட் கார்டில் நிறைய இருக்கும். ஸோ வாய்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆர்கியூமெண்ட்டு நம்ம எதுவும் பாஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இப்போ என்ன செய்யப்படுறேன்னா ஸோ ஓகே இன்டர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதான் ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா வெறும் மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த மெத்தட் என்ன செய்ய போகுதுன்னு இருக்காது. ஸோ அது மெத்தட்னா என்ன, அந்த மெத்தடோட சிக்னேச்சர் இருக்கும். ஸோ மெத்தட் சிக்னேச்சர்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இருக்கலாம். ஸோ அந்த மெத்தடோட ரிட்டன் டைப்பு, அந்த மெத்தடோட நேமு, மெத்தட் எதுவும் ஆர்கியூமெண்ட் எடுக்கா. ஸோ இந்த மூணு வந்து சேர்ந்து தான் மெத்தட் சிக்னேச்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இன்ட்டு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு ஓகே அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட்டுங்க போல் கார்டு நம்பர்னு ஒரு எக்ஸாம் வச்சுக்கலாம். கார்டு நம்பர். ஓகே, நான் இப்போ சிம்பிளாக 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்ஃபேஸில் நம்ம எந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணாலும் அதை வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த இது அசஸ் ஸ்பெசிஃபையருமே கொடுக்கல. ஆனால் டிஃபால்ட்டாக கம்பைல் பண்ணும்போது அது என்ன மாறிடும்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ கொடுக்காட்டி கம்பைல் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸோ ஃபைனல். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆகும். நம்ம கம்பைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ இது டிஃபால்ட்டாக கம்பைலர் வந்து ஆட் பண்ணிடும். நம்ம கொடுக்கணுமே அவசியம் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக்னா தெரியும். ஸோ இதை எங்கெல்லாம் அசஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் நேமு. ஃபைனல்னால் கான்ஸ்டன்ட், நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் கார்டு நம்பர் 1 2 3 கொடுத்துட்டோம். இதை நம்ம எங்கேயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல்னால இப்போ நம்ம கிரெடிட் கார்டு நம்பரை வந்து இங்கேயே டேரெக்டாக இன்ஸ்லைஸ் பண்ணிடணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ நீங்கள் அது வந்து ஃபைனல் வேரியபிள் பற்றி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்போ புரியும். ஸோ இதை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாக இதான் வரும். ஓகே, இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம எந்த மெத்தட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு டிஃபால்ட்டாக இன்டர்ஃபேஸில் என்ன வரும் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ பப்ளிக். ஸோ அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பப்ளிக்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் என்னென்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எந்த இதை இன்ஹெரிட் பண்ணுதோ அது கட்டாயம் அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் அப்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ பப்ளிக்னால் யாருனாலும் அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த ஒரு மெத்தட் நம்ம இன்டர்ஃபேஸில் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக அதோட அசஸ் ஸ்பெசிஃபையர். ஓகே, இது கொடுக்காட்டியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பைல் பண்ணும்போது நம்ம கம்பைலர் ஆட் பண்ணிக்கிடும். ஓகே, இதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 பேங்க் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்தியன் பேங்க் ஒன்று, ஸோ அமெரிக்கா பேங்க் வச்சுக்கலாம். அதுக்கு நான் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். கிளாஸ் இந்தியன் பேங்க்னு வச்சுக்கலாம். ஓகே,
இந்தியன் பேங்க். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ணால், ஸோ நம்ம கிளாஸை பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ண இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸோட நேமு கிரெடிட் கார்டு. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் மணியை ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணி ஆகணும். அதனால் வாய்டு ட்ரான்ஸ்ஃபர் மணி. ஓகே. ஸோ இப்போ சாரி நண்பா. ஓகே. இப்போ நான் அந்த இடத்துல சிம்பிளாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். மணி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் அ ஃபார்ம் ஆஃப் இந்தியன் கரன்சின்னு வச்சுக்கலாம். அவுட் டாட் println money is transferred in rupeesனு வச்சுக்கலாம். ஓகே, rupees. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டு நம்பரையும் இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன், நம்ம இன்னொரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லாம் எழுதுவோம். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கிரெடிட் கார்டு நம்பர்னு போட்டுக்கிறேன். கிரெடிட் கார்டு நம்பர். ஓகே. ஸோ பர்சன்டேஜ் டி இன்டிஜர்னால ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ கார்டு நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், நம்ம டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கிளாஸ் நேம் எதுவும் கால் பண்ண அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இந்த கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது இந்தியன் பேங்க் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ நான் கிளாஸ் அமெரிக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ அமெரிக்கா பேங்க்கு, அமெரிக்கன் பேங்க். ஓகே. ஸோ இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கிளாஸ் வேரியபிள் நேம்னா ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஓகே. கிரெடிட் கார்டு ஐயோ போட்டோண்ணா. ஓகே, கிரெடிட் கார்டு. ஓகே, இப்போ இதே மாதிரி இங்கேயும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் என்ன செய்யும்னு. ஓகே, இதை காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல ருப்பிக்கு பதிலாக நம்ம டாலர்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், டாலர். ஓகே நண்பா. ஸோ இப்போ நம்ம 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ரெண்டுமே இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே இருக்குது இந்தியன் பேங்க், இந்த இருக்குது. ஸோ ஓபிஜே ஈக்குவல் டு நியூ இந்தியன் பேங்க். ஓகே, செமிகோலன் வச்சுட்டு ஸோ நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், என்ன வந்து பார்க்கலாம். ஓபிஜே டாட் ட்ரான்ஸ்ஃபர் மணி. ஓகே நண்பா, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு எரர் வருது. ஸோ இது என்ன எரர்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓ, இங்கே ப்ராப்ளம் இங்கேயா. ஸோ ஓகே. ஓகே, இப்போ ரன் பண்ணோம். ஓகே, இப்போவும் நம்மளுக்கு எரர் வருதா. கார்டு நம்பர் நாட் cannot be resolved to a variable. ஸோ என்ன ப்ராப்ளம். ஓகே, ஸ்டேட்டிக் வேரியபிளா. சாரி நம்ம நான் ஸ்டேட்டிக் வேரியபிளே மறந்துட்டேன். அப்போ நம்ம வந்து இதை நம்ம அசஸ் பண்ணணும்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் அசஸ் பண்ணணும். சாரி, கிரெடிட் கார்டுக்கு இன்டர்ஃபேஸ்னு போட்டேன். கிரெடிட் கார்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே இதை காப்பி பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் நண்பா, இருந்தா இப்போ. ஓகே,
ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஓகே இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ சால்வ் டு கிரெடிட் நம்பர் கார்டு நம்பர். ஓகே என்ன ப்ராப்ளம் வருது, கார்டு நம்பர். ஸோ ஒரு நிமிஷம் நண்பா என்னென்னு பார்க்க. ஓகே நண்பா டீபக் பண்ணியாச்சு. ஸோ சின்ன ப்ராப்ளம் சி ஆவத்துலேயே என்ன செஞ்சிட்டேன்னா %Dயை போட்டேன். ஸோ ஜாவாவில் நம்ம அதுக்கு வந்து ப்ளஸ்ஸு போட்டு கன்கர்னேட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிட்டு. ஓகே ஸோ இப்போ ஒரு எரர் இருக்குது. ஸோ அந்த எரர் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா விசிபிலிட்டி ஆஃப் த இன்ஹெரிட்டட் மெத்தட். ஓகே இந்த இருக்குது. ஸோ கேனாட் ரெடியூஸ் த விசிபிலிட்டின்னு வருது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குனையும் மெத்தட் ஓவர் ரைடிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம விசிபிலிட்டி எப்படிலாம் கொடுக்கலான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு டிஃபால்ட்டு ப்ரொடக்டட் பப்ளிக். ஸோ நான் யாருக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்டர்ஃபேஸில் வந்து டிஃபால்ட்டாக பப்ளிக் தான் இருக்கும் மெத்தடு. ஸோ பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட்னு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம யாருக்கும் மெத்தட் ஓரியங்களை பார்த்துருக்கோம். நம்மளால் இதை வந்து டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்லேருந்து பப்ளிக்காக வச்சுக்கலாம் இன்ஹெரிட் பண்ணும்போது. பட் பப்ளிக்லேருந்து டிஃபால்ட்டாக நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ நினச்சேன்னா ஸோ நம்ம சைல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா கிளாஸையும் பப்ளிக்காக தான் கொடுத்தாகணும். ஓகே ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே பப்ளிக்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இதுலேயும் பப்ளிக் கொடுக்குறேன், பப்ளிக். ஸோ இப்போ மாதிரி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மணி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ருபீஸ். ஸோ கிரெடிட் கார்டு நம்பரும் 1 2 3 நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி நான் அமெரிக்கன் பேங்க்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே காப்பி பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல இந்தியனுக்கு பதிலாக நம்ம அமெரிக்கன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் 1ன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட் 1 டாட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே எரர் வந்துட்டா. ஓகே இந்த இடத்துல நான் கேபிட்டலே கொடுத்து வச்சுருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்மாலாக மாற்றிடுவோம். ஓகே நண்பா ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இந்த எரர் இருக்காது. ஓகே ஸோ மணி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் ருப்பி. ஸோ கிரெடிட் கார்டு நம்பரும் நம்மளுக்கு 1 2 3 வந்துட்டு. அதேமாதிரி டாலர்னு வந்து ஸோ கிரெடிட் கார்டு நம்பரும் 1 2 3ன்னு வந்துட்டு. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்ன, ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணணும் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாவா மெயினாக இன்டர்ஃபேஸ் எது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணாது நம்ம யாருக்குமே பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கிரெடிட் கார்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்னு பார்த்துருக்கேன். இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரெடிட்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக. இப்போ இந்த 2 கிளாஸையுமே இந்த கிளாஸ் இந்தியன் பேங்க் வந்து இன்ஹெரிட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ஹெரிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளாஸ்லையுமே ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு கால் பண்ணால் ஜாவாவுக்கு வந்து தெரியாது. ஸோ எந்த கிளாஸில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் மணி நம்ம கால் பண்ணுறோம்னு. அதனால தான் ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதே நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னா இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைல்டில் உள்ள மெத்தட் தான் மெத்தட் ஓவர் ரைட் ஆகுது. அதனால் நம்ம இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கால் பண்ணும்போது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனையாக மெத்தட் டிக்ளரேஷன் தான் இருக்குது. ஸோ சைல்டில் தான் அதோட டிக்ளரேஷன் இருக்கனால நம்மளுக்கு ப்ராப்ளமே வராது. ஏன்னா ஒரே ஒரு சைல்டு மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இப்போ நினச்சி பண்ணால் நான் இன்னொரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் ஸோ கிரெடிட் கார்டு 2ன்னு வச்சுக்கலாம் இதை. ஓகே இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அது நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே காப்பி ஓகே கட் பண்ணிட்டேன், பேஸ்ட். ஓகே இதை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கிரெடிட் கார்டு 2ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கிரெடிட் கார்டு நம்பர் பதில் 4 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் 2 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸை இந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸோ மோர் தென் 1 இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சிம்பிள் தான். கமா கொடுத்து ஸோ இன்னொரு இன்டர்ஃபேஸோட நேமு அவ்வளோதான். கிரெடிட் கார்டு கிரெடிட்
ஸோ கார்ட் டூன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணும்போது பிரச்சனை இருக்குது, ஏன்னா ரெண்டு கிளாஸ்லேயும் ரெண்டு இன்டர்ஃபேஸ்லேயும் சேம் நேமில் மெத்தட் இருக்குது, ஆனால் ப்ராப்ளமே வராது, ஏன்னா மெத்தட் டிக்ளரேஷன் ஃபுல்லுமே சைல்டில் தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ஸோ அப்படி தான் நம்ம இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த கார்டு நம்பரை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல கிரெடிட் கார்டு 2 நான் கொடுக்கேன். இந்தியன் பேங்க் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல 1 2 3 4ன்னு இப்போ அவுட்புட் வரும். என்னாச்சு? ஸோ இந்த இடத்துலையும் 2 போட மாட்டேன்னா, ஓகே இந்த இடத்துலையும் 2 போடுவோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் 1 2 3 4ன்னு வந்திருக்கு. ஸோ கிரெடிட் கார்டு நம்பர். ஸோ இப்படி தான் ரெண்டு இன்டர்ஃபேஸில் இருக்கையும் வேரியபிளை நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாட்டிக் வேரியபிள் அசஸ் பண்ணால் நம்மளுக்கு நேம் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வெறுமனையாக நேம் கொடுத்தாலே போது நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ண எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ், ஸோ கிரெடிட் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தடும் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தடையும் இந்த கிளாஸ் கட்டாயம் டிஃபைன் பண்ணி, எந்த கிளாஸ் இந்த கிரெடிட் கார்டு 2வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ அது சொல்லி ஆகணும். அது என்ன செய்யணும் டிஃபைன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், ஸோ நான் கிரெடிட் கார்டு 2வை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஏன்னா கிரெடிட் கார்டோட இன்டர்ஃபேஸை தான் இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கனால ஸோ இதெல்லாம் அசஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இன்டர்ஃபேஸ்னால் இதில் கொடுத்துருக்க எல்லா மெத்தடுமே எது இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த இன்ஹெரிட் மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரான்ஸ்ஃபர் மணி 2ன்னு கொடுத்துருந்தோம்னா ஸோ இந்த மெத்தடையும் இந்த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியே ஆகணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ எங்கே இருக்குது இன்ஹெரிட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நம்மளுக்கு அந்த எரர் தான் வருது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மணி 2 வந்து நம்ம என்ன செய்யுதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எரர் வருது. இதே இடத்துல நான் அந்த 2வை நான் எடுத்துட்டேன்னா நம்மளுக்கு எந்த எரர் எல்லாமே ரன் ஆகும், ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே ஒரே மெத்தட் தான் இருக்குது. ஓகே, இதை கிளியர் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போவும் எரரா? ஹைரார்கி ஆஃப் இந்தியன் பேங்க் இஸ் இன்கன்சிஸ்டா. ஸோ என்ன ப்ராப்ளம் வருது? கிரெடிட் கார்டு 2 இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் கிரெடிட் கார்டு. ரெண்டு எரர் வந்திருக்கு. cannot be resolved a type. கிரெடிட் கார்டு 2 கரெக்டாக கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஸோ இந்த கிரெடிட் கார்ட்லேயே தப்பு போட்டிருக்கேண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்இ ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டேன். இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம அவுட்புட் வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில்